நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். அங்க யாரும் நின்னுட்டு இருந்தாங்க, இப்ப காணோம். அங்க யாரும் இல்லையே. இல்ல, யாரும் நின்னுட்டு இருந்தாங்க. நான் யாருன்னு கேட்டேன், ஆனா அவங்க பதில் சொல்லல. ஏதாவது துணியை பார்த்து ஆளு நினைச்சிட்டு இருப்பீங்க. இல்ல, நான் பார்த்தேன். சொன்னா சரின்னு நம்பி போகணும். திரும்ப திரும்ப கேட்டா இப்போ மணி என்ன? மணி 12 இருக்கும். அதான் இப்போ அதுங்க ஒலாத்துற நேரம். அதுங்கண்ணா பேய் பிசாசு. பேயா? அப்ப நான் பார்த்தது அதுங்களதானா? இருக்கலாம். சரி, நான் போய் படுக்கிறேன். துர்கா, துர்கா, அம்மாடி துர்கா, நில்லுடி, நில்லு. அது எப்படி? துர்கா எனக்கு பின்னாடி வந்து நின்னா, ஆனா அங்க உருவத்தை காணோம். எப்படி மறைஞ்சது? ஐயோ, கேட்டா பேய்னு சொல்லிட்டு போறா. ஐயோ, இங்க என்னமோ நடக்குது. இத உடனே பெரியவர்கிட்ட சொல்லணும். பெரியவரே. ஐயா, ஐயா, நான் பேசுறது கேக்குதா? என்னங்க? ஐயோ, என்னங்க? கரண்ட் வேற போயிடுச்சு. இங்க பாருங்க, நான் ரூம்ல தூங்கிட்டு இருந்தவ பயந்து போய் வந்திருக்கேன். நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஐயோ, எங்க இங்க பாருங்க. சாமி, நான் பேசுறது கேக்குதா? நான் என் ரூம்ல படுத்துட்டு இருந்தேனா பயந்து போய் வந்திருக்கேங்க. உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க என்ன கண்டுக்காம போன்லயே பேசிட்டு இருக்கீங்க. நாம பார்த்த உருவத்தை பத்தி பெரியவர்கிட்ட சொல்லலான்னு வந்தா நமக்கு முன்னால அகிலாக்கா பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என்னவா இருக்கும்? என்னங்க? ஐயா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, கேக்குதா? ஆவுடை கேக்குதா? அங்க அங்க ஏதாவது பிரச்சனையா? உன் மனைவி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலங்க ஐயா. ஏய், என்னாச்சு? ஏன் உயிர் போற மாதிரி இப்படி கத்திட்டு இருக்க? உயிர் போற மாதிரியா? கொஞ்சம் இருந்திருந்தா உயிரே போயிருக்கும். என்ன? உயிரே போயிருக்குமா? என்னடி சொல்ற? ஆமா, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேனா அப்போ என்ன இது ஈரமா இருக்கு? தண்ணி மாதிரி இருக்கு. யார் நீ? யாரு? என்னங்க? அக்கா, உங்களுக்கு நடந்த மாதிரியே எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. உனக்கும் நடந்துச்சா? ஆமா பெரியவரே. ஆவுடை, அங்க என்னதான் நடக்குது சொல்லு ஆவுடை. ஆவுடை, ஆவுடை, நான் பேசுறது கேக்குதா? வாயை திறந்து பேசு ஆவுடை. என்ன சொல்ற காவேரி?
அப்போ நம்மள பயமுறுத்துனது யாரு? அவளை அங்க என்ன நடக்குது சொல்லு. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலங்கய்யா. அத்தை, என்ன எல்லாரும் தூங்காம இங்க இருக்கீங்க? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? இவ ஒருத்தி. என்னங்க, காலசாமி தானே பேசுறாரு. அவர் பூஜையை செஞ்சு முடிச்சிட்டாரா? அவருக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? கேளுங்க. அது என்ன பெரியவரே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆ, ஆ, ஐயா நீ முதல்ல போன ஸ்பீக்கர்ல போடு. நான் பேசுறது அவங்களும் கேட்கட்டும். சரிங்கய்யா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. அவளை அங்க காவேரி அகிலா 2 பேருக்கும் நடந்த மாதிரி தான் எனக்கும் இங்க நடந்துச்சு. என்ன நடந்திருக்கும்? கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஆபத்து நம்மள சூழ்ந்து இருக்கு. அவளை உன் மனைவியும் உன் தம்பி பொண்டாட்டியும் சொல்றத வச்சு பாக்குறப்ப ஒரு விஷயம் என் மனசுல படுது. என்னங்கய்யா? துர்காவா இருக்காளே, அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா தோணல. அந்த துர்காவே ஒரு மர்மம் தான். அவளை யாரும் தூண்டி விடல. அவளே ஒரு சக்தியா இருக்கா. அதனால தான் அவளை என்னால எதுவுமே பண்ண முடியல. என்ன இவங்க அந்த கடப்பாக்காரிக்கு இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க? அது நான் கூட்டிட்டு வந்த கடப்பா கனகா. அது தெரியாம பேசிக்கிட்டு ஏதோ யதார்த்தமா நடந்ததை வச்சு காலன் வேற கதை விட்டுட்டு இருக்காரு. ஐயா, என்ன சொல்ல வரீங்க? ஏதோ சொல்ல வந்து அப்படி நிறுத்திட்டீங்க. அவளே ஒரு சக்தின்னு சொன்னேனே, அது நல்ல சக்தியா இல்ல துர்சக்தியான்னு தெரியணும். ஏன் ஒருவேளை அது அமானுஷ்ய சக்தியா கூட இருக்கலாம். அமானுஷ்யம்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது துர்காவோட ஆவியா கூட இருக்கலாம்னு சொல்றேன். என்னது, துர்காவோட ஆவியா? அட பாவிகளா, அது கடப்பா காரிடா. இந்த கனகா தான் இதெல்லாம் பண்றா. அவ வேணும்னே உங்களெல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. இத சொன்னா நீங்க என்ன கொன்றுவீங்கன்னு வேற மிரட்டுறா. அப்போ நாம பேய் கூட தான் குடும்பம் நடத்துறோமா? ஐயா, இப்ப என்ன பண்றது? அங்க வந்திருக்கிறது ஒரு அமானுஷ்யமா இருந்தா அதை அடக்கவும் அழிக்கவும் எனக்கு 1000 வழி தெரியும். அவளை என்ன வழின்னு நான் முடிவு பண்ணி அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு கூடிய சீக்கிரமே சொல்றேன். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏங்க, வந்திருக்கிறது துர்கா ஆவினா அப்போ அது நம்மள கொல்லாம விடாதேங்க. கனகாவை போய் பேய் பேய்னு சொல்லி பயப்படுறீங்களே, இதுங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? புரியவே வைக்க முடியாது. கனகாவை இந்த வீட்ல இருந்து வெளியே அனுப்புறதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். அவளை விரட்டி அடிக்கிறதுக்கு நான் தான் சரியான ஆளு. துர்கா, நீ எவ்வளவு வெள்ளந்தியான பொண்ணா இருந்திருக்க. அசோக கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு ஆசையோடையும் கனவோடையும் நீ இந்த வீட்டுக்கு வந்திருப்ப. உன் அக்காவையும் மாமாவையும் கொண்ட இந்த பாவிங்க உன் வாழ்க்கையையும் நாசம் பண்ணிட்டாங்களே. ஆனா நான் இவங்களை சும்மா விட மாட்டேன் துர்கா. நான் உன் சார்பா உனக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் அவங்களுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
ஆவுடைய அப்பனையும் அவனை சேர்ந்தவங்களையும் நான் அலற விட்டுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேல நடத்தி காட்டுவா இந்த கனகா. துர்காவோட ஆவியா கூட இருக்கலாம்னு சொல்றேன். அப்போ நாம பேய் கூட தான் கொடுத்து நடத்துறோமா? கடப்பா கனகா, நான் யாருன்னு தெரியுமா? எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவன் தெரியுமா? அதோட ஜமீனோட மருமகடி. ஆனா நீ யாரு? கேவலம் சாதாரண ரவுடி பொம்பளை. பணத்தை விட்டெறிஞ்சா வேலை செய்யறவதான் நீ. என் முன்னாடி வரக்கூட தகுதி இல்லாதவ. என்ன முட்டி போட வச்சு வலிக்க வலிக்க என் பாதத்துல அடிச்சல்ல. இந்த வீணா அடி வாங்கிட்டு அடங்கி போயிடுவேன்னு நினைச்சியா? உன்னை கருவறுக்காம விட மாட்டேன்டி. நான் சொல்லாமலேயே நீ யாருன்னு என் அத்தை மாமாக்கு என்னால தெரிய வச்சிட முடியும். அதுக்கு ஒரு ஐடியா இருக்குடி. ரெடி ஆயிடுச்சு. இந்த புது நம்பர்ல இருந்து யாரோ சொல்ற மாதிரி என் அத்தை கிட்ட சொல்ல போறேன். பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசணும், எப்படி பேசணும்னு ஒரு ரிஹர்சல் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, என் வாய்ஸ்ல பேசினா கண்டுபிடிச்சிருவாங்களே. வாய்ஸை மாத்தி பேசலாம். என்ன குரல்ல பேசலாம்? ரோபோ வாய்ஸ்ல பேசலாம். ஹலோ, நான் ஜமீன் குடும்பத்து விஸ்வாசி பேசுறேன். நான் யாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்ல. நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். உங்க வீட்டுல இருக்காளே துர்கா, அவ துர்காவே இல்ல. துர்காவோட ஆவியான்னு தெரியாம தானே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவ துர்காவும் இல்ல, துர்காவோட ஆவியும் இல்ல. அவ பேரு கனகா, கடப்பா கனகா. கடப்பான்ற ஊர்ல அவ பெரிய ரவுடி. துர்கா இறந்துட்டான்னு தெரிஞ்சு துர்கா மாதிரியே இருக்கும்னு இறந்து போன துர்கா திரும்ப வந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. ஏதோ அவ உங்களெல்லாம் டார்ச்சர் பண்றதா கேள்விப்பட்டேன். உங்களெல்லாம் காலி பண்ணிட்டா மொத்த சொத்தையும் அடிச்சுட்டு போயிடலாம்ல. அதான் அவளோட திட்டம். முதல்ல அவளை அடிச்சு காலி பண்ணுங்க. அப்பதான் அவகிட்ட இருந்து உங்களை காப்பாத்த முடியும். சூப்பர். இதே மாதிரி பேசினா போதும். கனகா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும். மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நான் தான் போன் பண்ணி சொன்னேன்னு கனகாவலையும் கண்டுபிடிக்க முடியாது, சின்ன அத்தையாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. என்ன ரிங்கு போக மாட்டேங்குது? சரி, பெரியத்துக்கு கால் பண்ணுவோம். என்ன டெட்டா இருக்கு? இவங்க போனுக்கு என்னாச்சு? என்ன பண்றது? எதுக்கு பூசாரிங்களுக்கெல்லாம் போட்டுட்டு நேரடியா சாமிக்கே போட்டுருவோம். அவருக்கே போட்டுருவோம். பெரிய மாமாக்கும் நாட் ரீச்சபிள் வருது. எல்லாரும் வீட்டுக்குள்ள தானே இருக்காங்க. ஆனா நாட் ரீச்சபிள் வருதே. வேற வழி இல்ல, ஜனா மாமாக்கே பண்ணிடுவோம். அவர்கிட்ட சொன்னா ஊருக்கே சொன்ன மாதிரி. ரிங் போகுது. அம்மா,
ஹலோ, நான் ஜமீன் குடும்பத்து விஸ்வாசி பேசுறேன். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு ஆடி போயிடுவீங்க. ஏன் நம்ப கூட மாட்டீங்க. உங்க வீட்ல இருக்கிறது துர்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அங்க இருக்கிறது துர்கா இல்ல. எங்க நான் இவ்வளவு சீரியஸான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், எந்த ரியாக்ஷனும் காட்டாம இருக்கீங்க? ரியாக்ஷன் தானே காட்டிட்டா போகுது. என்ன? ஹலோ, யார் பேசுறது? ஏய் தொங்கன கொடுக்கி, யாரு? కనగవా? కొనగా లేదు, కొడపా కనగా. చెప్పు. ఏ நீ எப்படி மாமா போன்ல? ஏய் திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள நின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நினைச்சேன் நீ ஏதோ பண்ண போறேன்னு. அதோட என்கிட்ட அடி வாங்கினதுக்கு ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்சேன். நினைச்ச மாதிரியே பண்ணிட்ட தொங்கன கொடுக்கி. இல்ல கனகா, நான் சும்மா விளையாட்டுக்கு நீ தான் போன் வச்சிருக்கேன்னு தெரியும். சும்மா உன்னை சீண்டி பார்க்கணும்னு தான் காமெடி பண்ணேன். ஏய் சி நோர்மை, நான் தான் பார்த்தேன்னு. பாத்தியா? என்ன பார்த்த? சிம்மம் மாத்தி குரலை மாத்தி டயலாக் எல்லாம் ரிஹர்சல் பண்ணி எந்த விதத்திலையும் நான் சந்தேகப்படக்கூடாதுன்னு இவ்ளோ விஷயம் பண்ணியே. இதெல்லாம் கதவை சாத்திட்டு பண்ணணும்னு உனக்கு தெரியல பாத்தியா? Is it the rock and shock like a Mary? Wanna say money back, give me something great. Set up this beat, it's something mighty. Ever gonna say back and say, give me someone, shake your body. You gonna go, 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 go. கனகா, தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். அது எப்படி தெரியாம பண்ண முடியும்? மொட்டி போட வச்சு காலை வெளு வெளுன்னு வெளுத்ததுக்கு அப்புறமும் நீ அடங்கலனா அப்போ உனக்கு பத்தலன்னு தானே அர்த்தம். ஷோ சாரி கனகா, அதான் தெரியாம பண்ணிட்டேன்னு. மறுபடியும் மறுபடியும் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ற? இல்ல இல்ல, தப்பு பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். உன்னை பத்தி மூச்சே விட மாட்டேன். எவ்வளவு கொடுத்தாலும் நீ திருந்த மாட்டேடி. இன்னும் நிறைய கொடுக்கற. இதோ வர. ஏய் என்னது வரியா? ஐயோ ஆள விடுற சாமி. அத்தை தூங்கலா கொடுக்கி என்கிட்டே வா. அப்பா எதிர தலையை விரிச்சு போட்டு அந்த உருவம் உருன்னு உருமுதுக்கா. திடீர்னு பின்னாடி இடிச்சா எப்படி இருக்கும்? தூக்கி வாரி போட்டு திரும்பி பாக்குற. பா எதிரில துர்கா நிக்கிறா. நான் இந்த பக்கம் பார்த்தா அந்த உருவமே இல்ல. எனக்கு எப்படி இருக்கும்க்கா? உனக்காவது பரவாயில்ல. உடம்பெல்லாம் கயிறு கட்டிக்கிட்டு கையில கல்ல வச்சுக்கிட்டு அதை ஏன் மேல போட வந்தா? அப்போ ஏன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. ஏய் வீணா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதறிக்கிட்டு ஓடி வர? என்னடி துர்கா ஆவியா வந்திருக்காளா? ஐயோ, இன்னைக்கு பகல்லே வந்துட்டாளா? எப்படி வந்தா? தலைய விரிச்சு போட்டு வந்தாளா? என்னடி உடம்பு பூரா கயிறு கட்டிக்கிட்டு கையில பெரிய கல்லு வச்சிருந்தாளா? உன் தலையில அதை போட வந்தாளா? அக்கா நாம போய் பாப்போமா? நான் வரலப்பா. யாராவது பேய் ஓட்டுறவங்களை கூட்டிட்டு போங்க. ஆட நீங்க வேறக்கா, பேய் ஓட்டுறவரே பேய் அடிச்சு கிடக்குறாரு. ஐயோ அத்தை, துர்கா பேயும் இல்ல பிசாசும் இல்ல. அவ ஐயோ சொல்லிட்டோமே. துர்கா பேய் இல்லனா அப்ப அவ யாரு? சொல்லுடி, துர்கா பேய் இல்லாம வேற யாரு? அதானே
துர்கா பேய் இல்லைன்னா அவ யாரு? அவ யார் அத்தை? அத்தை, அத்தை. ஏய், நாங்களே பயத்துல ரூமை விட்டு வெளியில வராம இங்கே அடைஞ்சு கிடக்குறோம். ஏண்டி, எனக்கு தோண அவ, அவளுக்கு தோண நானுன்னு ஒரே ரூம்ல இருக்கோம். நீ வேற வந்து ஏன் இப்படி குழப்புற? சரி, இப்ப நீ எதுக்கு மூச்சரிக்க ஓடி வந்த? சொல்லு. அது வந்து அது அது கார்டன்ல திருநாய் உள்ள வந்துருச்சு. நான் அதை துரத்துறேன்னா அது என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதான் பயந்து போய் ஓடி வந்துட்டேன். ஒன்னெல்லாம் சரி சொல்லு. துர்கா பேய் இல்லைன்னு எப்படி சொல்ற? சொல்லு. அத்தை, அவ கால் தரையில படுதுல, அவ எப்படி பேயா இருக்க முடியும்? ஆனா துர்கா யாருன்னு கண்டுபிடிக்க நான் ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எக்ஸிக்யூட் பண்ணிட்டியா? அப்படின்னா என்ன பிளானு? அத்தை, என்ன முயற்சி பண்ணாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரு ஆள் வந்தா கண்டுபிடிக்க முடியும். யாரு வீணா? அவ கௌரி.